வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. உன்னை
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, பல காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, நமக்கு வெளியே இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது. எதை எப்பொழுது செய்வது, எதை எப்படி செய்வது என்றெல்லாம் நாம் பல நேரங்களிலே நமக்குள்ளே வாதாடி கொண்டிருப்போம். இந்த வேளையில்தான் நமக்கு தேவையானது எதில் நமது முதன்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் பின்பு காரியங்கள் லகுவாக மாறிவிடும். எது முதன்மை என்று தெரியாத இருக்கிறதோ அப்பொழுது நம்மால் ஒரு காரியத்தை முன்னெடுத்து முடியாது என்பது என்னுடைய அனுபவம். அப்போதான் தெளிவு வரும், துணிச்சலும் வரும், தியாகமும் வரும். முதன்மை எதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான். எல்லோருமே முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறோம் எல்லா விஷயத்திலையும். இது சமுதாயத்திலே துவங்கி ஒரு சாதாரண வீட்டுக்குள் முடியும் சண்டை வரை பின்புலமாக இருக்கிறது. எதற்காக நாம் முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்றால் அனைவருடைய கவனமும் ஈர்ப்பும் அவர் மீது இருக்கிறது. உதாரணமாக ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறோம். எப்பவுமே திடீரென முதன்மையானவர் வருகின்ற பொழுது அனைவரும் அவரை நோக்கி திரும்புகிறார்கள். நல்லவனோ கெட்டவனோ யோக்கியனோ அயோக்கியனோ அது வேற விஷயம். அனைவருமே அவருக்கு பணிவிடை செய்வார். அங்க நடக்கக்கூடிய கூத்த பார்த்தா பயங்கரமா இருக்கும். பின்னால திட்டவும் செய்வான் அவனை. ஆனா உதவி செய்யறதுல அப்படி யாரு முந்தி அவர் உதவி செய்வது என்று சொல்லலாம், சொல்ற அளவுக்கு நடக்கும். அனைவரும் அவருடைய வார்த்தைக்கும் கட்டுப்படுவார். அப்படி பார்த்த உடனே தெரியும் அதை செய்யணும், இதை எப்படி சொன்னால் அது செய்யணும், உடனே செய்திருவாங்க. உக்ரைன் சிரியா போருக்கு முதல் காரணம் தங்களிடையே யார் முதன்மையானவர்கள் என காட்டத்தானே. அமெரிக்காவா இந்தியாவா? இந்த முதன்மைத்துவம் என்ற விழுமிய மதிப்பீடு எவ்வாறு தோன்றுகிறது என்பதற்கு யாரும் பயணம் செய்யாத பாதை என்ற நூலின் ஆசிரியர் சொல்லும்போது கிராட்டிபிகேஷன் என்ற வார்த்தையின் வழியாக அறிமுகம் செய்கிறார். அதாவது நீண்டகால மகிழ்ச்சிக்கு காத்திராத மனம் சின்ன சின்ன சிற்றின்பங்களை நாடி தன்னையே கிராட்டிஃபை செய்து கொள்ள நினைக்கிறது. உதாரணமாக குழு வாழ்வு என்பது நல்ல ஒரு மதிப்பீடு. எல்லாருமே சேர்ந்து வாழ்வது, சேர்ந்து உழைப்பது, சேர்ந்து சாப்பிடுவது, உண்பது. ஆனால் இதனை எளிதில் பெற முடியாது. எனவே நாம் காத்திருக்க வேண்டும். அவ்வாறு காத்திருக்க முடியாமல் சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையிலே பிரிந்து செல்கின்றவர்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறார்கள். இதுதான் அவருடைய. ஆனால் இயேசு விரும்புகின்ற முதன்மைத்துவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. அதாவது பொறுப்பில் அல்ல, மாறாக பணியில் முதன்மையாக இருங்கள் என்ற பாடத்தினை கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் சீடர்களோடு இணைந்து கப்பர்நாகம் செல்கிறார். பெரும்பாலும் சீடர்கள் கப்பர்நாகமை சார்ந்தவர்கள். எனவே சொந்த ஊர் என்பதனாலே தாங்கள் செய்த புதுமைகள், போதனைகளை மற்றவர்களிடம் எடுத்து காட்டி முதன்மையான அல்லது முக்கியமான பணியாளன் என்ற மகுடத்தை ஊரில் பெற விரும்புகிறார்கள். இயேசு அவர்களின் எண்ண அலையினை மாற்ற
எதில் முதன்மைத்துவம் செயல்பட வேண்டும் என்றால் பணி செய்வதில் இருக்கட்டும் என்று புகட்டுகிறார். இந்த பணி ஆர்வம் எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும். இந்த பண்பு குழந்தைகளிடம் உண்டு. குழந்தைகள் தான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக நான் பொதுவாக குழந்தை பற்றி பேசுகிறேன், இப்போட குழந்தைகளை பற்றி நம்ம பேசுறதில்லை. எனவே உங்கள் முதன்மைத்துவம் பணி செய்வதில் இருக்கட்டும் என சுட்டி காட்டுகிறார். எனது முதன்மைத்துவம் எதில் இருக்கிறது என்பதை நம்ம கேட்கணும். ஆட்சிப்படுத்துவதிலா அல்லது பணி செய்வதிலா? வீடு துவங்கி சமுதாய அமைப்புகள் வரை இந்த தொடர்கிறது இந்த முதன்மைத்துவம் பிரச்சனை. இரண்டாவது, தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற தம் சீடர்கள் வாதாடி கொண்டிருந்ததை அறிந்த இயேசு வருத்தத்தோடு அவர்களுக்கு இறையாட்சியின் மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கிறார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொடராகவும் இருக்கட்டும் என்பதே இயேசுவினுடைய போதனை, இறையாட்சியின் மதிப்பீடு. ஆனாலும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் திரு அவையில், துறவற சபைகளில், பங்குகளில், அன்பியங்களில் யார் பெரியவர் என்னும் விவாதம் எழத்தானே செய்கிறது. காரணம், கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை நாம் இன்னும் புரிந்து கொள்வதுதான் காரணம். பதவிக்கான போட்டிகளும் பிறர் முன்னேறிவிடக் கூடாது என்னும் பொறாமையும் உணர்வும் இன்னும் நமது மனங்களிலே புதைந்து கிடப்பதால் தான் இயேசுவின் மாதிரியை பின்பற்றி நம்மையே தாழ்த்தி கொள்ள பிறருடைய தலைமையின் கீழ் பணிபுரிய முன்வர வேண்டும். அப்போது இறை அரசில் நாம் பெரியவர்களாக மாற முடியும், வாழ முடியும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைமகனாக இருந்தும் உம்மையை தாழ்த்தி கொண்ட ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். எங்களது மத்தியில் உள்ள யார் பெரியவர் என்ற போட்டி மனநிலையை அகற்றி உம்முடைய மதிப்பீடுகளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து அவைகளை நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே பணி செய்வதிலே அதை பங்கேற்க செய்து நாங்கள் ஒருவருக்கொருவர் பணி செய்யவும் பிறரின் தலைமையை ஏற்று செயல்படவும் நல்ல மனசாட்சிக்கும் நியாயமான, நீதியான, நேர்மையான போக்குகளுக்கும் எங்கள் மனதை உட்படுத்தி போட்டி மனநிலைகளை அகற்றி மகிழ்வோடு வளரக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். வேதனைய
தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே, வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம் உலகினை வெல்வோம் செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம் மறைபணிதனை தொடர்வோம் செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.